இந்த செட்டப்பை பார்க்குறப்ப எங்களுக்கு நிறைய பழைய மெமரிஸ் வந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த க்யூட் மெமரிஸோடு நான் ஒரு குக்கிங் பண்ண போகிறேன். அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதோ இனிஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இனிஸில் நம்ம வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வாட்டி நாங்கள் வந்து இன்டோர் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஃபயர் குக்கிங் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகாததுனால நம்ம இன்னைக்கு ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ண போகிறோம். அதனால இந்த 2 பீஸும் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால இதை அப்படியே எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். அண்ட் தென் நம்ம இப்போ என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது ஏற்கனவே இனிஸில் செஞ்சுருக்கோம். ஆனால் ஒரு மெமரியாக அதை நான் மறுபடியும் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. ஃபர்ஸ்ட் நம்ம பொரி எடுத்திருக்கோம். அடுத்து சுகர், மில்க் பவுடர், மில்க், அதுக்கப்புறம் வந்து ஆயில், அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஷ்யூ, பாதாம், அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பொரியை பவுடர் பண்ண போறோம். பண்ணிடலாமா? இப்போ பொரியை பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுகரை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகரையும் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் பவுடர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அரைச்ச பொடியை போட்டுக்கலாம். பொடியா பொரியா? பொரி பொரி பொடியான பொரி நல்லா இருக்குல்ல சொல்றதுக்கு. ஓகே, இப்போ பொரியை கொட்டியாச்சு. அடுத்து நம்ம வந்து பவுடர்டு சுகர் போட போறோம். இப்போ நம்ம பொடி பண்ண பொரியும் போட்டோம், அடுத்து பவுடர் சுகரையும் போட்டோம். இப்போ நம்ம வந்து மில்க் பவுடர் போட போறோம். அடுத்து நம்ம வந்து அரைச்சு வச்ச பாதாம், கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். பாதி போட்டா போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாலை போட போறோம். இதுக்கு மேலே என்னால் ஸ்பூனை வச்சு பண்ண முடியல, அதனால நான் வந்து கையை வச்சு பண்ண போறேன். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில் நல்லா நெய் போட்டுக்கலாம். அதான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறைய போட்டேன். இப்போ இதில் நல்லா நெய் போட்டோம். அடுத்து நம்ம வந்து இந்த மாவை எடுத்து இது மேலே நம்ம வந்து அப்படியே இது பண்ண இது ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போறோம். ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம அடுத்தட்டுற மாதிரி தட்டணும். கொஞ்சமா நெய் கையில தொட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இந்த ஸ்பூனோட பேக் சைடு யூஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து அந்த பாதாம் பவுடர் எல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அது வந்து போட போறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் யாருக்கு கொடுக்க போறோம்னா நம்ம சாமிக்கு தான் கொடுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாமிக்கு வச்சாச்சு.
இங்க வந்து ஒரு பிள்ளையார் இருக்காருல்ல, இவருக்கு பின்னாடி ஒரு பிள்ளையார் இருக்காருல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொரி பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அதனாலதான் இது நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து அடுத்தடுத்து வர எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லயும் பொரிலாம் கண்டிப்பா வரும். நாங்களும் இந்த ஆடி மாசம் வந்து திருவிழாக்கு போனப்பதான் இந்த பொரி எங்களுக்கு கிடைச்சது. அதனால மிச்சம் இருந்த அந்த பொரியில தான் நாங்க வந்து இந்த டிஷ் செஞ்சிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சம் பொரி இருந்ததுன்னா இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன். ஏன்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும். மிச்சம் இதாதான் பண்ணணும்லாம் இல்ல. பொரி இருக்கனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் இதை சாப்பிட போறேன். நல்லா இருக்கும். குட். சூப்பரா இருக்கு கைஸ். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சது. இன்னும் ஒரு சூப்பரான அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலிற்காக காத்திருங்கள்.